ராமனுக்கு இந்த முடிவை எடுக்க எவ்வளவு நேரம் எடுத்தது சொல்லுங்க. ம் அரண்மனையையும் அயோத்தியாவையும் தியாகம் செய்யறதுக்கு அது ஒரு நாடகத்தனமான நொடி. அடுத்த நாள் அவருக்கு முடிசூட்டு விழா நடக்க இருந்தது. அவருக்கு சிம்மாசனமே கிடைக்க இருந்தது. நமக்கு சின்ன ஒரு பொருள் கிடைக்குதுன்னா கூட மனசு எப்படி அடிச்சுக்கும்? ஐயோ ராமா ராமா ராமா. எந்த ராமனோட பேரை சொல்லி ராமான்னு சொல்றீங்களோ அவனுக்கு முடிசூட்ட போறாங்க. அது ஒரு பொருட்டாவே இல்லை. அப்பதான் கூனிக்கு அப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். சீதா லட்சுமணன் 2 பேரும் அங்க இருக்காங்க. நானும் கூட வருவேன்னு சொல்றான். நீ எதுக்கு கவலைப்படுறன்னு கேட்கிறார். மக்கள் எல்லாம் கவலையோட அவருடைய தேரை தடுத்து நிறுத்துறாங்க. அவர் கண் ஜாடை காட்டியிருந்தா போதும், மக்கள் கிளர்ச்சி செஞ்சிருப்பாங்க. ராமன் மக்கள் மனம் கவர்ந்தவனாயிருந்தான். ஒரு சமிக்ஞை காட்டியிருந்தா தசரதனே, என்னோட வாக்குறுதியை கைவிட்டுடுறேன், ஒன்னும் வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. தசரதனும் கூப்பிட்டாரு. ராமன் சொல்றான், நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? ஒன்னும் ஆகல, நான் கிளம்புறேன். பெரிய விஷயம் நம்மை பொறுத்தவரை சின்னதா இருக்கணும், அசைக்கப்பட முடியாததா ஒன்னு இருக்கணும். அந்த அசையாதது தான் ஆத்மான்னு சொல்றோம்.